மண்டே மார்னிங். என்ன வீடு புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நாங்கள் வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். வீடு இல்லை, ஏரியாவே சேஞ்ச் பண்ணி வந்தாச்சு. பழைய வீடு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் புது வீட்டுக்கு வந்து மாறி வந்தாச்சு. இந்த ஏரியா புதுசு, இந்த வீடு புதுசு, எல்லாமே புதுசு. அதே மாதிரி தான் மைண்ட் செட்டையும் புதுசாக மாற்றியாச்சு. ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எனக்கு பிரச்சனை பின்னாடி துரத்தி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வீடும் கரெக்டாக வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டும் வந்து சரிவா புது ஏரியாவில் போய் நல்ல வீடாக பார்த்து லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் மைண்ட் செட் பண்ணி வீடு செட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி லைஃப்பில் ஒரு வாட்டி பிரச்சனை வரும்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு என் மைண்டை எப்படியாவது ரீசெட் பண்ணி ஃப்ரெஷ் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா லைஃப் ரொம்ப ஹாப்பி அண்ட் சேஃபாக போகும். ஓகே, கருத்து சொன்னதெல்லாம் நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம டெய்லி இந்த வீட்டில் இருந்தால் விளாக் பார்க்க போகிறோம். டாட்டா சொல்ல வந்தவனுக்கு என்னடா சோதனைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா கீழே வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நான் ஃபோனை மேலே வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் எடுத்துகிட்டு வந்து பாய்